Hello, welcome everyone. As usual, great indication. சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். Okay, inhale slowly, exhale slowly, inhale slowly, exhale slowly. From the point of light within the mind of God, let light stream forth into minds of men. Let light descend on earth. From the point of love within the heart of God, let love stream forth into hearts of men. May Lord Christ return to earth. From the center, where the will of God is known, let purpose guide the little wills of men, the purpose which the holy masters know and serve. From the center, which we call the rays of men, let the plan of love and light work out. May it seal the door where evil dwells. Let light, love and power restore the divine plan on earth. நல்ல புன்சிரிப்போட கண்ணை திறந்துக்கலாம். ஹலோ. ஓகே, த மிஸ்ட்ரி ஆஃப் செல்ஃப் இமேஜோட லாஸ்ட் செஷன் இன்னைக்கு. நமக்கு இதோட இந்த புக் முடிஞ்சது. அடுத்த புக்கு மேபி நம்ம நெக்ஸ்ட் மண்டே அனௌன்ஸ் பண்ணுவோம். ஓகே, செல்ஃப் இமேஜ். இன்னைக்கு இந்த டாபிக் வந்து செல்ஃப் இமேஜ் அண்ட் லீடர்ஷிப். ஓகே, இதில் அப்போ லீடர்ஷிப்னா என்னன்னு நமக்கு தெரியணும், அது கூட எப்படி செல்ஃப் இமேஜ் கனெக்டடுன்னு தெரியணும். சிம்பிளாக டோர்க்கம் வந்து லீடர்ஷிப், வாட் இஸ் லீடர்ஷிப் அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, லீடர்ஷிப் இஸ் த மாஸ்டரி ஓவர் எவ்ரி திங் தட் யூ ஆர் டூயிங் அப்படின்னு. ஓகே, அப்போ நம்ம செய்கிற என்னென்ன செஞ்சிட்ருக்கோமோ அதில் எல்லாமே நல்லா தேர்ச்சி பெற்றவங்களா இருக்கணும். ஓகே, அதுக்குன்னு 100% பர்ஃபெக்ட்னு சொல்ல, பட் நல்லா தேர்ச்சி பெற்றவங்களா இருக்கணும். ஓகே, நம்ம மேபி இப்போ நம்ம ஒரு குக் பண்ணுறோம், இல்லை வீடை மேனேஜ் பண்ணிகிட்ருக்கோம், இல்லை நம்ம பிள்ளைங்களை பார்த்துட்ருக்கோன்னா எல்லாத்துலேயுமே வந்து ஒரு பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து என்னென்ன செய்கிறோமோ அதில் எல்லாமே சரிங்களா, நம்ம அன்றாட காலையில் எழுந்திரிச்சு செய்கிற எல்லா வேலையிலையுமே ஒரு நல்ல தேர்ச்சி பெற்ற நபராக இருந்தோம்னாலே அதுதான் லீடர்ஷிப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆனால் இந்த லீடர்ஷிப் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து, ஒரு ப்ரோக்ராமிங் இல்லாமல் லீடர்ஷிப் குவாலிட்டி லீடர்ஷிப் ஆக முடியாது, லீடர்ஷிப் இருக்காதுங்கிறாங்க. அப்போ நமக்கு என்ன தெரியணும், ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமிங்னா என்னன்னு தெரியும். ஓகே, இப்போ லீடர்ஷிப்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. ஓரளவுக்கு நம்ம எதுலலாம் தேர்ச்சி பெற்று இருக்குமோ அதிலெல்லாம் லீடர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் வந்து ஒரு தேர்ச்சி பெற்றவங்க அப்படின்னு. அப்போ நம்ம வந்து அப்போ ப்ரோக்ராமிங் இல்லாமல் லீடர்ஷிப் நேச்சர் இருக்காது. there'll be no leadership. ஸோ அப்போ ப்ரோக்ராமிங் இல்லாமல் நம்மளால லீடர்ஷிப் நேச்சர் கண்டிப்பாக நமக்குள்ள இருக்காதுங்கிறாங்க. அப்போ நமக்கு என்ன தெரியணும், அப்போ ப்ரோக்ராமிங்னா என்ன தெரியணும். ஸோ இங்கே ப்ரோக்ராமிங் அப்படின்னா என்னங்கிறத பார்ப்போம். இப்போ ஒரு கம்ப்யூட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கம்ப்யூட்டரில் வந்து நீங்கள் என்னென்னலாம் ப்ரோக்ராம் பண்ணுறீங்களோ அதெல்லாம் அந்த கம்ப்யூட்டரில் ஏற்றுனீங்கன்னா தான் அந்த ப்ரோக்ராம் அது காமிக்கும். இப்போ இந்த செஷன் இப்போ நீங்கள் இந்த ஃபோன்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜூம் டவுன்லோட் பண்ணிங்கன்னா தான் உங்களால் ஜூம் வழியாக இந்த செஷன் அட்டன் பண்ண முடியும். ஜூம் டவுன்லோட் பண்ணலன்னா என்ன பண்ண முடியாது, இந்த செஷன் அட்டன் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் கம்ப்யூட்டர்லேயும் அப்படி தான். சம்டைம்ஸ் ஜூமே வந்து நீங்கள் லேப்டாப்பில் இல்லை கம்ப்யூட்டரில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அப்போ அதுலேயுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்கன்னா தான் என்ன பண்ண முடியும், உங்களால் ஜூம் செஷன்ஸ் அட்டன் பண்ண முடியும். பண்ணாமல் குறைய வந்து நான் ஜூம் செஷன் பார்க்கணும், ஆனால் இந்த ஃபோன் எனக்கு ஜூம் செஷன் காமிக்க மாட்டேங்குது, இல்லை இந்த கம்ப்யூட்டர் எனக்கு ஜூம் செஷனை காமிக்க மாட்டேங்குதுன்னு சொன்னால் என்ன பண்ணுவோம், தப்பு யாரோடது, நம்மளோடது தான். ஆனால் நம்ம வந்து கம்ப்யூட்டரை சொல்லிட்டு இருக்கோம், ஃபோனை சொல்லிட்டு இருக்கோம். இந்த ஃபோன் இன்னும் அப்கிரேடட் வெர்ஷனாக இல்லை போல, ஜூமை கூட காமிக்க மாட்டேங்குது. ஆனால் நம்ம இன்னும் ஜூம் அதில் டவுன்லோடே பண்ணலை, பண்ணாதானே காமிக்கும். அதே மாதிரி தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து கம்ப்யூட்டரும் அதே மாதிரி தான். நீங்கள் அதை என்ன செய்ய சொல்கிறீங்களோ அதுதான் செய்யுது. இப்போ நீங்கள் நிறைய ஆப் இருக்குது, இல்லை நிறைய ப்ரோக்ராம்ஸே கம்ப்யூட்டரில் வந்து சில ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணணுன்னா தான் அது வேலையே பார்க்கும். இல்லை ஒரு டிஸ்கில் ரெக்கார்ட் பண்ணி அதில் கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணாதான் வேலை பார்க்கும். ஆனால் நான் எதுவுமே செய்ய மாட்டேன், ஆனால் கம்ப்யூட்டர் வந்து நான் கேட்குறதெல்லாம் எனக்கு பண்ணி கொடுக்கணும்னா பண்ணுமா, பண்ணவே பண்ணாது. ஸோ அதை தான் இங்கே டோர்கம் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளோட லைஃப்பும் இதே மாதிரி தான் நம்ம ப்ரோக்ராம் பண்ணிகிட்டே இருப்போம். சரியா, நம்ம என்ன செய்கிறோம்னா தப்பான டிஸ்கையாக போட்டு கம்ப்யூட்டரில் ஏற்றி வச்சுட்டு
குறை யாரை சொல்றோம்னா கம்ப்யூட்டர் சொல்றோம். இப்போ இந்த ஃபோன்லேயே ஜூம் இருக்குன்னா ஜூம்லையுமே சம்டைம்ஸ் வந்து இந்த ஆப் நீட்ஸ் அப்கிரேடட் வருது. அப்போ நம்ம வந்து அப்டேட் பண்ணணும் ஆப்பை. ஜூமுங்கிறது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அப்போ அந்த ஆப்பை நீங்கள் அப்டேட் பண்ணாமல் ஃபோனில் அது வருமானா வராது. அதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு நபருமே வந்து நம்மளோட வாழ்க்கையை நம்ம தான் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி வந்து நம்ம கம்ப்யூட்டருக்குள்ள ஒரு டிஸ்க் போட்டு ப்ரோக்ராம் பண்ண மாதிரி டோர்கமிங் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, ஒரு வருஷத்துக்கு அப்புறமும் ஒரு வாழ்க்கைக்கு அப்புறமும் நம்ம லைஃபை நம்மளே தான் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நம்ம வந்து எதை கம்ப்ளைண்ட் பண்றோம்னு யோசிச்சோன்னா, காலையில எந்திரிச்சோன்னே இப்போ இந்த ஒரு 1 மந்தா வந்து இங்க சன் வந்து மதுரையில வந்து ரொம்ப ரொம்ப ஹாட்டா இருக்கு. ஸோ நம்ம வந்து காலையில எந்திரிச்சோன்னே என்ன செய்யறோம், இன்னைக்கும் நாள் ரொம்ப புழுக்கமா இருக்கு, ரொம்ப டிப்ரெசிங்கா இருக்கு, ரொம்ப வெக்கையா இருக்குன்னு காலையிலே நம்ம என்ன பண்றோம், ஸோ இந்த டேவையே வந்து ஒரு மாதிரி ஒரு ப்ரோக்ராம் மாதிரி நம்ம பண்ணிடுறோம். சரிங்களா? இன்னொன்று, லைஃப்பை வந்து நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, சில நேரம் நல்ல விஷயம் நடக்குது, சில நேரம் தப்பான விஷயம் நடக்குது. அப்ப நம்ம சம்டைம்ஸ் வந்து யோசிக்கிறோம், ஏன் நமக்கு சம்டைம்ஸ் நம்ம சக்சஸே ஆகாதுன்னு நினைக்கிறோம், ஆனா அது சக்சஸ் ஆயிடுது. ரொம்ப சக்சஸ் ஆகும்னு நினைக்கிறோம், பார்த்தா அங்க டிஃபீட் ஆகுது. இதெல்லாம் ஏன் அப்படின்னு யோசிச்சுன்னா, இது எல்லாமே டோர்கம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ப்ரோக்ராம் பண்ணதுதான். உங்க வாழ்க்கைய நீங்களே இந்த மாதிரி இருக்கணும்னு ப்ரோக்ராம் பண்றீங்க. அது எப்படிலாம் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம ஏற்கனவே ஐ திங்க் இதை நிறைய பேசியிருக்கோம். நம்மளை பத்தின நெகட்டிவா ஒரு சிந்தனை நமக்குள்ள போடுறப்போ அது ரிப்பீட்டடா நம்ம அதே போட அதுவே ஒரு நெகட்டிவ் ப்ரோக்ராமா நமக்கு ஆயிடுது. சரிங்களா? இதை நம்ம வந்து இப்போதைக்கு நம்ம மற்றவங்களுக்கு இல்லை, நமக்கு இப்போ இந்த செல்ஃப் இமேஜ்னால நமக்கு இது எப்படி ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம்னு பார்க்க போறோம். திருப்பி நம்ம ஆனா என்ன செய்யறோம், நம்ம வாழ்க்கையை கம்ப்ளைண்ட் பண்றோம். ஏன் என் வாழ்க்கை வந்து இவ்வளோ மோசமா இருக்கு, இவ்வளோ கஷ்டமா இருக்கு, நான் எவ்வளவுதான் நல்லது செய்யணும்னு நினைச்சாலும் திருப்பி என் வாழ்க்கை வந்து என்னை பழைய இடத்துக்கே தள்ளுது. திருப்பி அப்ப அதை யாரு சொல்லிட்டே இருக்கா, நம்ம சொல்லதான் அதே ப்ரோக்ராமிங் நம்ம லைஃப் ஆகுது. சரிங்களா? ஆக்சுவலா நேத்து கூட எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, பிசினஸ் வந்துக்கா இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு பிசினஸ். ஓகே, அப்பனா அவங்க என்ன செய்யலாம், உடனே நான் சொன்னேன், எப்பா நீ உனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை வச்சிருக்க, சீட்டு போடு, நல்ல சீட்டு போட்டு நகை வாங்குப்பா அப்படின்னு. ஆமாங்கக்கா, எப்படியாவது கஷ்டப்பட்டாவது சீட்டு கட்டி நான் நகை வாங்கணும். பிசினஸ் நல்லா இருக்கிறப்ப நீங்க ஏன் கஷ்டப்பட்டு சீட்டு போடணும், பிசினஸ்ல நல்லா நடக்கிற அந்த ப்ராஃபிட் வச்சு நீங்க ஈஸியா சீட்டு போட்டுடலாமே. சோ இததான் டோர்கம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நம்ம எவ்வளவுதான் பாசிட்டிவா நம்ம ப்ரோக்ராமிங்க மாத்தணும்னு நினைக்கிறப்போ நமக்குள்ள இருக்கிற அந்த பழைய பக் இருக்கு பாத்தீங்களா. ஏன்னா அவங்க வந்து கஷ்டப்பட்டே வாழ்க்கையில நிறைய ரூபா சம்பாதிச்சு கஷ்டப்பட்டே வாழ்க்கையில வாழ்ந்தனால அவங்களால வந்து இது பிசினஸ் நல்லா நடக்குதுன்னா நீங்க நேச்சுரலா இப்ப ஈஸியா சீட்டு பணம் கட்டிடலாமே, அதை விட்டுட்டு கஷ்டப்பட்டாவது கெட்டணும். சோ இந்த பக் இருக்கு பாத்தீங்களா, இந்த பக் வந்து எல்லாருக்குள்ளயுமே இருக்கு. இதையும் நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம். ஸோ அன்கான்சியஸாவும் இருக்கு, சப்கான்சியஸ்லயும் இருக்கு, கான்சியஸாவுமே இந்த பக் வந்து நம்ம கிரியேட் பண்றோம். ஸோ இந்த பக் நீங்க ரிப்பீட்டடா நிறைய தடவை ஏற்கனவே ப்ரோக்ராம் பண்ணி வச்சனால, இந்த நெகட்டிவ் ப்ரோக்ராமிங் தான் பக் சொல்றாங்க, அந்த நெகட்டிவ் ப்ரோக்ராமிங் வச்சிருந்தனால நீங்க எவ்வளவுதான் அந்த பாசிட்டிவா செல்ஃப் இமேஜ் அழகா மாத்தணும், அந்த ப்ரோக்ராமிங்க நல்லா மாத்தணும்னு நினைக்கிறப்பயுமே இந்த பக் அப்பப்ப வந்து இன்டர்பிரட் பண்ணதான் செய்யும். இப்ப அதை தான் வந்து நம்ம பார்க்க போறோம், எப்படிலாம் அதுல இருந்துமே இந்த ப்ரோக்ராமிங் எப்படி இன்னும் நல்லா மாத்தலாம்னு பார்க்க போறோம். இந்த ப்ரோக்ராமிங் நல்லா இல்லைன்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்க போறோம். சரிங்களா? சோ இந்த ப்ரோக்ராமிங் யார் பண்ணிருக்கா, நம்ம ஒவ்வொரு நபரும் தான் நம்மளோட ப்ரோக்ராமிங்க பண்ணிருக்கோம். அப்ப நம்ம வாழ்க்கையை யாரு டிசைன் பண்ணிருக்கா, நம்மளோட வாழ்க்கையை நாமே தான் டிசைன் பண்ணிருக்கோம். நம்ம வாழ்க்கைக்கு நல்லா இருந்தாலும் நம்ம தான் காரணம், நல்லா இல்லைன்னாலும் நம்ம தான் காரணம். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாரும் அதை புரிஞ்சுக்கோங்க. டோர்கம் அதை தான் சொல்லியிருக்காங்க, நீங்க எப்ப இந்த ஒரு சின்ன விஷயத்த புரிஞ்சுக்க ஆரம்பிச்சீங்களோ ஆட்டோமேட்டிக்கா உங்க லைஃப்ல வந்து ஒரு பெரிய சேஞ்ச் இமீடியட்டா நடக்கும். எந்த விஷயத்த, வாழ்க்கை நல்லா இருந்தாலும் நான் தான் காரணம், என் வாழ்க்கையில இருக்கிற ப்ரோக்ராமிங் நெகட்டிவா பக் இருந்தாலும் நான் தான் காரணங்கிறத ஃபர்ஸ்ட் எல்லாரும் மனசுக்குள்ள ஏத்திக்கோங்க. சரியா? எப்ப இதை நீங்க உணர ஆரம்பிக்கிறீங்களோ, டோர்கம் என்ன போட்டிருக்காங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நிறைய சக்தி வரும் இந்த ப்ரோக்ராம மாத்துறதுக்கு. சூப்பர்ல. அப்ப நம்ம என்ன செய்யலாம், ஈஸியா அப்போ உங்க வாழ்க்கைக்கு நீங்க பொறுப்பெடுத்துக்க ஆரம்பிங்க. நம்ம ஃபர்ஸ்ட் படிச்ச புக்கே ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்ப அந்த உங்க வாழ்க்கைக்கு நீங்க எப்ப பொறுப்பெடுத்துக்க ஆரம்பிக்கிறீங்களோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்,
உங்க வாழ்க்கை அந்த நிமிஷத்துல இருந்து மாற ஆரம்பிக்கும்னு போட்டிருக்காங்க. சரியா? சோ இந்த ப்ரோக்ராமிங் வந்து டோர்கம் வந்து 5 வேஸ் போட்டிருக்காங்க. இந்த 5 வேஸ்ல இந்த ப்ரோக்ராம் வந்து உங்களை பாதிச்சுட்டே தான் இருக்கு. அப்ப அதுல இருந்து எப்படி இன்னும் நல்ல விதமா மாத்திக்கலாங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. சோ நம்ம அதை பார்ப்போம். இன்னைக்கு கொஞ்சம் ஒரு 10 to 15 minutes லேட் ஆகும். ஏன்னா நமக்கு இன்னைக்கோட இந்த செஷன் செல்ஃப் இமேஜ் புக்கை நம்ம இன்னையோட முடிச்சுக்கலாம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன போட்டிருக்காங்கன்னா, your self image controls your whole life without you even feeling it. அப்ப நம்ம வாழ்க்கைய முழுமையா பாதிச்சிட்டு இருக்கிறது எது? இந்த செல்ஃப் இமேஜ். அதனாலதான் இந்த மிஸ்ட்ரி ஆஃப் செல்ஃப் இமேஜ் இந்த புக்கை போட்டிருக்காங்க. ஸோ நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா நம்ம இவ்வளோ நாள் படிச்ச விஷயங்கள் எல்லாமே இந்த செல்ஃப் இமேஜ் தான் உங்க லைஃபை பாதிக்குதுங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ எவ்வளோக்கு உங்க செல்ஃப் இமேஜ் ப்ரோக்ராமை அழகா நம்ம மாத்திக்கிறோமோ அவ்வளோக்கு நம்ம வாழ்க்கை அழகா மாறிடும். ஸோ எல்லாருக்குமே வாழ்க்கை கண்டிப்பா மாறணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்மளோட சுய பிம்பம், நம்மளோட செல்ஃப் இமேஜை மாத்துறதுக்கு இன்னையிலிருந்தாவது ஸ்டெப் எடுங்கிறாங்க. சரியா? சோ நீங்க என்னென்னலாம் உங்களை நீங்க ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதுதான் உங்க செல்ஃப் இமேஜ் ஆக போகுது. ஸ்லோலி நம்ம என்ன செய்ய போறோம்? அதுதான் நம்ம நம்ப ஆரம்பிச்சு இதுதான் நம்ம ஒரு ப்ரோக்ராமா நமக்குள்ள கிரியேட் பண்றோம். இது வந்து நல்ல விதமாவும் சரி கெட்ட விதமாவும் சரி. அப்ப நீங்க வாழ்க்கையில நல்ல விதமா கிரியேட் பண்ணணும்னா நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம்? எனக்கு வாழ்க்கையில எல்லாமே ஈஸியா கிடைச்சிரும், சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆரோக்கியம், செல்வமும் செழிப்பும், இன்னும் வேற என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்கோ அதெல்லாமே உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிரும்ன்றத நீங்க நம்பணும். அப்பதான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அதை ஈஸியா கொடுக்கும். ஆனா இந்த வாழ்க்கையில நான் என்னென்னலாம் தொடுறேனோ அது எல்லாமே தோல்விதான் அடையுது. நான் வந்து எப்பெல்லாம் எனக்கு ரூபா வேணும்னு நினைக்கிறேனோ அப்பெல்லாம் வந்து எனக்கு வரமாட்டேங்குது. எவ்வளவு ரூபா வந்தாலும் செலவாயிருது. என் உடம்பு வந்து உங்களுக்கு ஒரு சாதாரண கால் வலி இருக்குனாலும் அதை ரிப்பீட்டடா நம்ம திருப்பி சொல்ல நம்ம அப்ப ப்ரோக்ராமிங் வந்து பாடியை வந்து இன்னும் சிக் ஆக்கிட்டே இருக்கும். ஓகே, கால் வலி இருக்கு, அதுக்கு என்ன செய்வோங்கிறத யோசிங்க. பண கஷ்டம் இருக்கு, அது என்ன செய்வோம், மாத்தி என்ன செஞ்சு பார்க்கலாங்கிறத யோசிக்கணும். சரியா? சோ ரிப்பீட்டடா அப்போ உங்க வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கும் நீங்க தான் காரணம்னு சொன்ன மாதிரி அப்போ உங்க செல்ஃப் இமேஜ் எவ்வளவுக்கு நீங்க அழகாக்குறீங்களோ உங்க வாழ்க்கை என்ன ஆகும்? இம்மீடியட்டா அழகா மாற ஆரம்பிச்சிடும் சொல்லிருக்காங்க. சரிங்களா? சோ இப்ப இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. எப்படி இந்த செல்ஃப் இமேஜ் வச்சுதான் என் வாழ்க்கையே நிர்ணயிக்கப்படுது, இதை வச்சுதான் வந்து நான் வாழ்க்கையில எல்லாமே செஞ்சுட்டு இருக்கேங்கிறது புரிய ஆரம்பிச்சு இப்ப இந்த செய்யற வேலை. ஏன்னா இப்ப நீங்க இப்ப இந்த செஷன்ஸ் கேட்டுட்டு இருக்கிற நிறைய பேர் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்கூல்ஸ்ல இருப்பீங்க. நிறைய விஷயம் வந்து நீங்க செய்யக்கூடாதுன்னு நினைப்பீங்க, ஆனா செய்றீங்க. சரியா? கோவப்படக்கூடாது, நம்ம இந்த சிச்சுவேஷனை பீஸ்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனா கோவப்பட்டுட்டும் வேற நம்ம என்ன சொல்வோம்? அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? தட் இஸ் நாட் அவர் மேட்டர். நம்ம மாறணும்னு நினைச்சோம்னா நம்மளதான் வந்து எப்படி மாத்தலாம்னு பாக்கணும். அப்ப இந்த இடத்துல வந்து டோர்க்கம் என்ன சொல்றாங்கன்னா வந்து நீங்க எவ்வளவுதான் மாறணும்னு நினைக்கிறப்போ அந்த பழைய பக், நீங்க ஏற்கனவே இந்த சிச்சுவேஷனை கோவமா ஹேண்டில் பண்ணீங்கன்னா அந்த பக் வந்து உங்களை தூண்டி விட்டுருமா, கோவப்படுன்னு சொல்லி. சரியா? ஆனா நீங்க இதையுமே மாத்திக்கலாம். நீங்க மாத்தணுங்கிற ஒரு எண்ணம் வந்தாலே இதுவே டோர்க்கம் என்ன சொல்றாங்கன்னா இதுவே ஒரு கிரேட் ஹீரோயிக் அச்சீவ்மெண்ட் தான். இது வந்து நான் பண்ணல, நானா இங்க ஆத்மா பண்ணல, ஆனா எனக்குள்ள இருக்கிற அந்த பக், அந்த நெகட்டிவ் ப்ரோக்ராமிங் என்ன பண்ண வைக்கிறதுங்கிறத உணர்ந்தீங்கன்னா தான் அதுவே ஒரு கிரேட் ஹீரோயிக் அச்சீவ்மெண்ட்ங்கிறாங்க. சரியா? சோ நீங்க இதை உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்வோம்? கொஞ்சம் கொஞ்சமா இதை மாத்துறதுக்கு நம்ம வந்து ஸ்டெப் எடுக்க ஆரம்பிப்போங்கிறாங்க. சரியா? சோ அதனால எல்லாருமே இன்னையில இருந்து நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம வாழ்க்கை மாறுறதுக்கு நம்ம எங்கெங்கெல்லாம் ப்ரோக்ராம பாசிட்டிவா மாத்தலாம், இந்த பக் என்னங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சி மாத்தணுங்கிற ஸ்டெப்பை எடுப்போம். சரிங்களா? சோ அப்ப உங்க வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கும் நான் தான் காரணம், நல்லா இல்லாம இருக்கிறதுக்கும் யாரு காரணம்? நான் தான் காரணம். சோ ஃபர்ஸ்ட் அதை எல்லாரும் நீங்க அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம மூவ் பண்ணுவோம். அப்ப இன்னும் ஈஸியா நம்மளால வந்து இன்னும் மாத்திக்க முடியுங்கிறாங்க. ஓகே, செகண்ட் ஒன், ப்ரோக்ராமிங் கண்ட்ரோல்ஸ் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் பீப்புள். ஓகே, நிறைய பேருக்கு வந்து ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் இருக்கும். சில பேருக்கு பார்த்தோம்னா யாரை பார்த்தாலும் அவங்கள்ட்ட ஒரு பிரச்சனை இருக்கும். சில பேருக்கு பார்த்தோம்னா எல்லார் கூடயும் ஸ்மூத்தா ஹாப்பியா இருப்பாங்க, யாராவது ஒரு நபர் மட்டும் பிரச்சனையா இருப்பாங்க.
சில பேருக்கு பார்த்தோன்னா எல்லார்ட்டையுமே ரொம்ப பீஸ்ஃபுல்லா ஜாய்ஃபுல்லா ஹாப்பியா இருப்பாங்க. அப்ப நம்ம அந்த மாதிரி டைம்ல யோசிக்கணும், ஏன் எனக்கு மட்டும் எல்லா வர்ற ஆளெல்லாம் பிரச்சனையா இருக்கு அப்படின்னா நீங்க யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம தான் நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை அப்படி நெகட்டிவா ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கோம். என்ன ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருப்போம்? நம்ம பிள்ளைங்களே வச்சுக்கோங்களேன், அவனெல்லாம் சமாளிக்கவே முடியாதுங்க. குட்டி பிள்ளையா இருப்பான், 10 மாசம் இருக்கும், அப்ப தவளை கூட பழகிருக்க மாட்டான். ரொம்ப சேட்டை பண்றாங்க. சின்னதுல இருந்தே நம்ம இப்ப இதை ரிப்பீட்டடா நிறைய சொல்லிட்டே இருக்கோம். யாராலையும் அவனை ஹேண்டில் பண்ணவே முடியாது, என்னால மட்டும்தான் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றோம். இன்னொன்னு, அடிச்சாதாங்க என் பையன் கேட்பான், திட்டுனாதான் என் பையன் கேட்பான் சொல்றோமா? அது சொல்றேன். இன்னும் நம்மள நாம என்ன சொல்லிக்கிறோம்? சில நேரம் நமக்கு ஒரு ஃபினான்ஷியல் இஷ்யூ இருந்ததுன்னா நம்ம டைரக்டா ஃபினான்ஷியல் இஷ்யூக்கு எனக்கு ஹெல்ப் வேணும்னு கேட்காம, என் ஹஸ்பண்ட் வேலைக்கே போக மாட்டேங்கிறாரு, எவ்வளோ சொன்னாலும் இப்படிதான் பண்றாரு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி நம்மள ஒரு விக்டம் மோட்லயே நம்மள வச்சிருந்துட்டு எல்லார்ட்டையுமே நாம் பாவம் அப்படின்னு சொல்லி ஒரு சீன் கிரியேட் பண்ணி நம்மளுக்கு நாமே என்ன செய்யறோம்னா நம்மளோட இமேஜ் இன்னும் ரொம்ப புட் டவுன் பண்ணிட்டே இருப்போம். அப்ப அந்த மாதிரி டைம்ல என்ன ஆகும் அப்படின்னா உங்க ரிலேஷன்ஷிப், நீங்க பாக்குற ஆள் எல்லாருமே அந்த மாதிரி பீப்புள் கூடயாதான் பழகுவீங்க. யாரு? நான் பாவங்கிற ஃபீல். அப்ப ஒரு ஆளும் 2 பேர் பேசிக்கிறப்ப என்ன செய்வாங்க? எனக்கு இன்னைக்கு இந்த பிரச்சனை நடந்ததுங்கன்னா உனக்கு இதுதானே, ஏன் இதை கேளு, அதோட பெரிய பிரச்சனைன்னு சொல்லி. அப்ப அந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாம் சேர்ந்தாங்கனாலே ஒன்னு காசிப் பேசுவாங்க, இல்ல அவங்க லைஃப்ல இருக்கிற பிரச்சனை மட்டுமே பேசுவாங்க. ஆனா உங்களோட ப்ரோக்ராமிங் ரொம்ப பாசிட்டிவா அழகா இருந்தது, உங்க செல்ஃப் இமேஜ் நல்லா இருந்துச்சுன்னா நீங்க உங்க வாழ்க்கையில நடந்த நல்ல விஷயங்களை பேசுவீங்க. உங்க பிள்ளைங்க கூட நீங்க இருந்த சந்தோஷமான விஷயத்த நீங்க பேசுவீங்க. உங்க பிள்ளைங்க எப்படி எவ்வளவு அழகா ஈஸியா ஹேண்டில் பண்ணீங்கறதையே நம்ம பேசுவோம். நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, நானுமே என் பசங்களுமே சின்னதுல இருந்தே எனக்கு இன்னமுமே நான் யாரு கேட்டாலும் என் பிள்ளைங்களை நான் ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டேன், ரொம்ப ஈஸியா வளர்த்துட்டேன். அவங்களா யாரு கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கிடுவாங்க. இதை நான் ரிப்பீட்டடா சொல்லிட்டே தான் இருப்பேன். என்னோட சின்னவன் எல்லாம் பயங்கர சேட்டை பண்ணதான் செய்வான், ஆனா ரொம்ப ஈஸியா நான் ஹேண்டில் பண்ணிடுவேன். அவன் ரொம்ப அழகா அவன் செய்யற செயல், அதை நம்ம சொல்ல 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 என்ன ஆகும்னா அந்த பிள்ளைங்களோட இமேஜும் அதே மாதிரி இருக்கும், நம்மளும் அதை ஈஸியா ஹேண்டில் பண்ணிடுவோம். சரியா? சோ ரிலேஷன் இதே தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளேயும் அதுதான். நம்ம ரிப்பீட்டடா நம்ம ரிலேஷன்ஷிப்குள்ள நெகட்டிவ் இதை மட்டுமே நம்ம ஷேர் பண்ணிட்டு இருந்தோம், இல்ல நெகட்டிவ் இதை மட்டுமே யோசிச்சுட்டு இருந்தோம்னா நம்ம எதுக்கு அட்டென்ஷன் கொடுக்கறோமோ அதுதான் நம்ம இமேஜ் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்ப நம்ம எதுக்கு அந்த நெகட்டிவ் இமேஜ் ரிப்பீட்டடா சொல்ல 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 அப்ப என்ன ஆகும்? நம்ம அட்டென்ஷனும் அங்கதான் போகுது, நம்மளோட இமேஜுமே அந்த பக் மாதிரி நெகட்டிவ் ப்ரோக்ராமிங்கா மாறிடுது. சோ இததான் டோர்கம் இங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ ஒரு தப்பான விஷயத்தை புடிச்சுக்கிட்டு, நீ ஒரு தப்பான செயலை செஞ்சுட்டு அதையே புடிச்சு இருந்துட்டு பிரச்சனை அந்த ரிலேஷன்ஷிப் மேலேயோ இல்ல அந்த பர்சன் மேலேயோன்னு சொல்லிட்டு இருக்கிறது தப்பு. தப்பான இதை செஞ்சுட்டு இருக்கிறது நம்ம. சோ அந்த இடத்துலயுமே அப்ப நெகட்டிவ் ப்ரோக்ராம் எனக்குள்ளதான் இருக்கு, இதை நான் எப்படி மாத்தலாங்கிறத யோசிக்க ஆரம்பிச்சீங்கனாலே அந்த பக் கொஞ்சம் கொஞ்சமா உங்களை விட்டு போக ஆரம்பிக்கிறோம். சோ இததான் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கிற நபர்களுக்கு ஒன்னு கிரேட் டீச்சர்ஸ் வருவாங்க, இல்ல யாராவது அவங்களுக்கு தெரிஞ்ச க்ளோஸ் பீப்புள் என்ன செய்வாங்கன்னா இந்த மாதிரி ஒரு அருவருப்பான செயலை செய்யாத அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த சொன்ன மாத்திரத்துல அந்த செஞ்ச நபர் என்ன செய்வாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்னு அந்த டீச்சர் அட்டாக் பண்ணுவாங்க. அவங்க யார் அவங்கள அந்த மாதிரி மாறுங்க, இல்ல அந்த மாதிரி ஒரு டீச்சிங் கொடுத்துட்டு இருக்கிற ஒரு டீச்சரையோ இல்ல அவங்க குரூப்ல இருக்கிற அந்த லீடரையோ இல்ல யார் அந்த நபர் அவங்க கிட்ட சொல்றாங்களோ அவங்களதான் ஃபர்ஸ்ட் அட்ராக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட இருந்து தான் பிரிஞ்சு போறதுக்கு ரெடியா இருப்பாங்க. யாரு? நெகட்டிவா ப்ரோக்ராம் ரிலேஷன்ஷிப்ல வச்சிருக்கிற நெகட்டிவ் ப்ரோக்ராம்ஸ் வச்சிருக்கிற நபர். சரியா? சோ அக்கார்டிங் டு டோர்கமே நிறைய இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, நீங்க ஒரு விஷயத்த நீங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை, தாட் ப்ராசஸ்ல மாத்துங்க. சோ இந்த மாதிரி ஒரு க்ளோஸ் பீப்புள க்ளோஸா இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல என்ன சொல்றாங்கன்னா, சோ அட்டாக், ஆக்சுவலா அட்டாக் த டீச்சர் தான் போட்டிருக்காங்க, அட்ராக்ட் இல்ல, அட்டாக் த டீச்சர். டீச்சரை தான் ஃபர்ஸ்ட் டீச்சர் மேலதான் கோவம் வரும், உடனே அந்த ஸ்கூலே விட்டு போயிருவாங்க. சம்டைம்ஸ் நமக்கு ஒரு கிளாஸ் நடந்துட்டு இருக்கோம், அந்த டீச்சர் அங்க கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறவங்க சில விஷயத்த சொல்லிட்டு இருப்பாங்க,
அந்த கிளாஸ்ல யாருக்காவது அதே மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ பர்சனலைஸ்டா அவங்க எடுத்துட்டு அவங்க வந்து ஐயோ அவர் நம்மளதான் சொல்றாரு நினைப்பாங்க. ஸோ உண்மை அப்படி கிடையாது. உண்மைங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது. அது நமக்கு சம்டைம்ஸ் நம்மளதான் பர்சனலா சொல்றாங்க தோணும். ஸோ அந்த மாதிரி டைம்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்களே ஒண்ணு அந்த டீச்சர் விட்டு விலகிடுவீங்க, இல்ல அந்த லீடர் விட்டு விலகிடுவீங்க, அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சரியா? Third one, programming controls the type of labor you are doing and how you are doing it. நீங்க செய்யற அன்றாட செய்யற ஒவ்வொரு செயல், ஒவ்வொரு வேலையுமே இந்த ப்ரோக்ராமிங் தான் வந்து எப்படி பண்றீங்கிறத வந்து நிர்ணயிக்குது அப்படிங்கிறோம். சரிங்களா? ஸோ ஆனா இப்ப நீங்க ஒரு ப்ரோக்ராமிங் உங்ககிட்ட இம்மீடியட்டா ஒரு சேஞ்ச், இப்ப நான் இவ்வளவு இது பேசியிருக்கோம், இந்த ப்ரோக்ராமிங்கை இம்மீடியட்டா ஒரு சேஞ்ச் பண்ணணும் அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து இம்மீடியட்டா என்ன ஆகும்னா நம்மளோட லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும். இதை ரிப்பீட்டடா திருப்பி சொல்றாங்க. ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற அந்த பக் என்ன, நெகட்டிவ் ப்ரோக்ராமிங் என்னன்றதை முதல்ல கண்டுபிடிச்சி அதுக்கு மாத்தா என்னென்னலாம் செய்யலாங்கிறதையும் யோசிக்க சொல்றாங்க. சரிங்களா? இதுல ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்காங்க. ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை ரொம்ப லவ் பண்ணியிருக்கான். அந்த பையன் வந்து அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கான், நான் உன்னை அவ்வளோ லவ் பண்றேன், இந்த இது ஆக்சுவலா டோர்க்கம் போட்டிருக்கிற எக்ஸாம்பிள், இந்த உலகத்திலே நீ தான் எனக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான். ஆனா அந்த பொண்ணு வந்து அன்னைக்கு ஒரு ரெட் ஷர்ட் போட்டிருக்கா. உடனே அந்த ரெட் ஷர்ட் வந்து இவனுக்கு பிடிக்காதுங்கிறனால இம்மீடியட்டா, மேபி அந்த ரெட் கலர் அவனுக்கு பிடிக்காதுங்கிறனால இம்மீடியட்டா வந்து எனக்கு உன்னை பிடிக்கல, எனக்கு உன்னை வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்களாம். இது எதனாலன்னு டோர்க்கம் சொல்றாங்கன்னா, அவனுக்குள்ள இருக்கிற அந்த நெகட்டிவ் ப்ரோக்ராமிங் எது, அந்த ரெட் கலர் எனக்கு பிடிக்காதுங்கிற அந்த ஒரு நெகட்டிவ் ப்ரோக்ராமிங் இம்மீடியட்டா வந்து பாப்அப் ஆகி அவனை அந்த இடத்துல வந்து இம்மீடியட்டா அவனோட நெகட்டிவ் ப்ரோக்ராம் வெளியில வருதுங்கிறான். சரியா? ஸோ சம்டைம்ஸ் வந்து நம்ம லைஃப்லயுமே அந்த மாதிரி இருக்கும். லைஃப் ரொம்ப ஜாலியா பீஸ்ஃபுல்லா போயிட்டே இருக்கும். ஆனா அவங்க செஞ்ச ஏதோ ஒரு செயல் நமக்கு எப்பயோ பிடிக்காம இருந்தது, திடீர்னு ஞாபகம் வந்து நீங்க அன்னைக்கு அப்படி செஞ்சீங்கல்ல, எனக்கு அதனால இன்னைக்கு திடீர்னு உங்க மேல எனக்கு பழி வாங்குற உணர்ச்சி வருது, கோவம் வருது அப்படின்றது தோணும். இது ரொம்ப பீஸ்ஃபுல்லா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேசிட்டு இருப்பாங்க, வெளியில போயிட்டு இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா ஒரு சண்டை வந்துடும். இதையுமே என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு நெகட்டிவா ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருந்தது, நம்ம ஹஸ்பண்ட்னா இப்படி இருக்கலன்னா நமக்கு கோவம் வந்துரும்னு ஒரு ப்ரோக்ராம் நமக்குள்ளே போட்டு வச்சிருந்தது, இம்மீடியட்டா அது பாப்அப் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் டோர்க்கம் என்ன சொல்றாங்கன்னா வந்து, எந்த ஒரு விஷயம்னாலும் சம்டைம்ஸ் இது என்ன சொல்றாங்கன்னா, கொல்ற அளவுக்கு கூட இந்த நெகட்டிவ் பக் வந்து வேலை பார்க்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த அவ்வளோ லவ் பண்ணிட்டு இருந்தவங்களுக்குள்ள அந்த ஒரு இது கூட மாறும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதை தான் வந்து இங்க டோர்க்கம் இங்க என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் த பெஸ்ட் வே என்னதுன்னா, ஃபர்ஸ்ட் அவேரா இருங்க. நீங்க ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா, இது நான் கரெக்டா செய்யறேனா, ஏன் இது நடக்குதுங்கிறதுக்கு ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு கொண்டு வர சொல்றாங்க. சோ உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சுனாலே உங்களுக்குள்ளே வந்து ஒரு சந்தோஷம் வந்துருமா, என்னது இது, நம்ம வந்து இதே மாதிரியே எல்லாரையும் ஒரே மாதிரி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். மேபி இன்னொரு மெயினா பிசினஸ் எடுத்துக்கோங்களேன். பிசினஸ்ல பார்த்தோம்னா எல்லாரையுமே ஒரே மாதிரி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு அன்னைக்கு அப்ப பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும். ரிலேஷன்ஷிப்லயும் பார்த்தோம்னா எல்லாரையுமே ஒரே மாதிரியே வந்து பாக்குறோம், எப்படி நெகட்டிவா. இங்க யோசிச்சு பாத்தீங்க, ஏன்னா வந்து நீங்க போட்டிருக்கிறது ஒரு கருப்பு கண்ணாடின்னு வச்சுக்கோங்க. அந்த கருப்பு கண்ணாடி மூலியம் உங்க செல்ஃப் இமேஜ் இல்ல உங்க ப்ரோக்ராம் ஒரு பிளாக் கண்ணாடி மாதிரி இருக்குன்னா, அந்த கருப்பு கண்ணாடி மூலியமே நீங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா, அப்ப ஒரே மாதிரி பேட்டர்ன்ல தான் உங்க ரிலேஷன்ஷிப்ல ஆகட்டும், பிசினஸ் ரிலேஷன்ஷிப்ல ஆகட்டும், இல்ல உங்க ஸ்பிரிச்சுவல் ஸ்கூல்ஸ்ல ஆகட்டும், இல்ல உங்க ஃபேமிலிக்குள்ள ஆகட்டும், எல்லாருக்குள்ளயும் ஒரே மாதிரியே வந்து நீங்க பழகிட்டு இருப்பீங்க நெகட்டிவா. சோ அததான் வந்து டோர்க்கம் இங்க என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இத வந்து கண்டுபிடிங்க. ஆமா, நான் ஒரு கண்ணாடியை போட்டு அப்ப இந்த உலகத்தை பார்த்துட்டே இருக்கேன். இப்ப நீங்க வந்து கூலிங் கிளாஸ் வந்து சன் இருக்கிறப்ப கருப்பு கண்ணாடி போட்டீங்கன்னா, வாவ், நமக்கு அந்த கண்ணு கூசாம நல்லா இருக்கும். அதே கருப்பு கண்ணாடியை நைட்டும் போட்டிருந்தீங்கன்னா என்ன ஆகும், உங்களுக்கு உலகமே தெரியாதவன் இருண்டு போன மாதிரி இருக்கும். அப்ப நம்ம என்ன செய்வோம், சிம்பிளா ஐயோ உலகமே இருண்டுருச்சு அப்படி கண்ணு தெரியாம எல்லாருக்குமே இருக்குன்னு நினைப்போமா, இல்ல நம்ம அந்த கண்ணாடியை கழட்டுருமா? சோ நம்ம அந்த கண்ணாடியை கழட்டுறோம். அதே மாதிரிதான் இங்கேயுமே டோர்க்கம் என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எங்க தப்பு பண்ணிட்டு இருக்கோம், ஏன் இதே தப்பு எல்லா இடத்துலயும் பண்றோங்கிறத ஃபர்ஸ்ட் கவனிக்க சொல்றாங்க. இது வந்து செகண்ட் லேயர், தேர்ட் லேயர்னு நீங்க கவனிச்சு ஒரு ஃபர்ஸ்ட் லேயர் எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா தான் செகண்ட் லேயர், தேர்ட் லேயர்னு போய் ஒன்னொன்னே அந்த பக்கை எடுத்துட்டு
உங்களால வந்து கண்டுபிடிக்க முடியுமா? உங்களோட கம்ப்யூட்டருக்குள்ள உள்ள திருடன் யாருங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அப்ப இங்க உள்ள திருடன் யாருன்னா நம்மளோட ப்ரோக்ராமிங்ல எங்க நெகட்டிவா இருக்குங்கிறத அப்பதான் கண்டுபிடிக்க முடியுங்கிறாங்க. சரியா? சோ இததான் இங்க டோர்கம் என்ன போட்டிருக்காங்கன்னா, the bug is the negative announcement in the positive sentence that distorts the positive image when it is activated, but it is not always activated. நம்ம ஒரு விஷயத்தை வந்து எப்பயுமே வந்து ஒரு நெகட்டிவ் இதாவே பண்ணிட்டே இருக்கோம். ஆனா ஒரு பாசிட்டிவ் இமேஜா நம்ம அதை வெளியில புதுசா ஒரு இமேஜ் கொண்டு வரப்போ இந்த பக் வந்து என்ன செய்யுமா, அதை ஆக்டிவேட் பண்ண விடாது. ஆனா இந்த நெகட்டிவ் பக் வந்து எப்பயுமே ஆக்டிவேட்டடா இருக்காது. சோ நீங்க ரிப்பீட்டடா திருப்பி 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 பாசிட்டிவா நீங்க ஒரு ப்ரோக்ராமிங் பண்ண 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 இந்த பக் என்ன ஆகும், பக் கம்ப்ளீட்டா அழிய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? சோ ஒரு லேயரா கண்டுபிடிங்க. உங்க வாழ்க்கையில இந்த பிரச்சனை ஏன் வருதுன்னு ஃபர்ஸ்ட் உட்காந்து கண்டுபிடிச்சீங்கன்னா ஒரு லேயர் பாப்பீங்க. அப்ப அந்த ஒரு லேயரை எடுத்ததுக்கு அப்புறம் திருப்பி செகண்ட் லேயர் உங்களுக்கு தோணும். ஓகேவா? எனக்கு ஆக்சுவலா எனக்கு ஹீலிங் பண்றப்போ நான் அப்படித்தான் பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் இது பிசிக்கலா இந்த இஷ்யூ ஏன் வந்ததுங்கிறத பார்த்து அதுக்கான ஹீலிங் பண்ணுவேன். செகண்ட் எமோஷனலா இந்த சக்கரால ஏன் இந்த பிரச்சனை வந்திருக்கு, அப்ப இதுல என்னென்னலாம் வந்து பிரச்சனை வரலாம் எமோஷனலா இருந்தாங்கிறத கண்டுபிடிச்சி ஓகே இதனாலலாம் வருதுன்னு அப்ப நான் எங்கெங்கெல்லாம் உன்னை நெகட்டிவா ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கேன் எமோஷனலான்னு சொல்லி அடுத்து அதுக்கு ரிமூவ் பண்ணணும். தேர்ட் மென்டலி தாட் ஃபார்ம்ல நம்ம இன்னும் என்னென்னலாம் வந்து நம்ம இதை வந்து நெகட்டிவா ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கோம், தப்பா நினைச்சு வச்சிருக்கோம் அப்படின்றத யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு ஹீலிங் கம்ப்ளீட் ஆகுற மாதிரி ஒரு லேயரா நீங்க கண்டுபிடிச்சு இந்த பக்கை ரிலீஸ் பண்ண உங்களோட ப்ரோக்ராமிங் வந்து கம்ப்ளீட்டா பாசிட்டிவ் ப்ரோக்ராமிங்கா மாறிடும். இந்த பக்ல இருந்து அழகான ப்ரோக்ராம் மாற ஆரம்பிச்சோம். சரிங்களா? Fourth program. Programming controls the flow or retardation of your forces and energies and your healing energies. Okay. இந்த ப்ரோக்ராமிங் தான் வந்து என்ன செய்யுதுன்னா உங்களுக்கு இப்போ ஒரு ஹீலிங் எனர்ஜி இல்ல ஒரு டிவைன் எனர்ஜி நமக்குள்ளலாம் வந்துட்டே இருக்கு. ஆனா இது வந்து இப்போ கடவுளோட பிளெஸிங்னு பார்த்தோம், கடவுளோட எனர்ஜி இல்ல ஒரு ஹையர் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜிங்கிறது வந்து எல்லாருக்குள்ளயுமே வந்துட்டே இருக்கு. ஆனா இது எப்ப வந்து கம்மி ஆகுது அப்படின்னா வந்து இது உங்களோட நெகட்டிவ் ப்ரோக்ராமிங்கை வச்சுதான் கம்மி ஆகுதுங்கிறாங்க. ஆக்சுவலா நெகட்டிவ்ங்கிற வேர்ட் போடல, டோர்கம் வந்து இங்க ப்ரோக்ராமிங், உங்க ப்ரோக்ராமிங் வச்சுதான் கம்மி ஆகுறதும் கூட ஆகுறதும் இருக்கு. சோ உங்க ப்ரோக்ராம் நல்லா இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க பாடியோட ஹீலிங் எனர்ஜி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஒரு லேஸுக்குள்ள சிக்க ஆக மாட்டீங்க, ஆனீங்கனாலும் இம்மீடியட்டா அதுல இருந்து ரெக்கவரி இருக்கும். இதே இது டோர்கம் வந்து ஒரு உதாரணத்துக்கு போட்டிருக்காங்க. அவர் வந்து ஒரு லேடிக்கு கையை வச்சு ஹீலிங் பண்ண ஆரம்பிச்சாராம். ஆரம்பிக்கிறப்ப என்ன செஞ்சிருக்காரு, அந்த லேடியோட நோஸை பார்த்தோன்னே அவருக்கு ஏதோ ஒரு பிடிக்காத ஒரு நபரோட நோஸ் அதே மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைச்ச மாத்திரத்துல அவருக்கு அங்கிருந்து வர ஹீலிங், அந்த கை வச்சு ஹீலிங் பண்றதுல எனர்ஜி குறைஞ்சதை ஃபீல் பண்ணாராம். சரிங்களா? சோ அததான் என்ன சொல்றாருன்னா, இம்மீடியட்டா எனக்கு அந்த தாட் வந்து ஒரு நெகட்டிவ், அப்ப நான் சொன்ன மாதிரி இந்த மென்டலியுமே ஒரு தாட் நெகட்டிவா வர ஆரம்பிச்சோன்னே என்ன ஆகுதுன்னா அந்த வர ஹீலிங் எனர்ஜி வந்து நிறைய கம்மியாகுது. இது எதனால? ஏன்னா டோர்கம் வந்து ஹீலிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணாம அந்த பிசிக்கலா இருக்கிற அந்த நோஸை கான்சென்ட்ரேட் பண்ணி இது எனக்கு பிடிக்காத ஒரு நபரோட நோஸ் மாதிரியே இருக்குன்னு நினைச்ச மாத்திரத்துல என்ன ஆகுது, அவருக்கு வர அந்த ஹீலிங் எனர்ஜியே வந்து குறைய ஆரம்பிக்குது. சோ அந்த கான்சென்ட்ரேஷன் அங்க குறைய விடாதீங்கிறாங்க. இப்ப நீங்க ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருக்கீங்க, ஒரு விஷயம் கேட்டுட்டு இருக்கீங்க, பாத்துட்டு இருக்கீங்கன்னா கான்சென்ட்ரேட்டா அந்த விஷயத்த மட்டும் கவனிச்சு பார்க்க சொல்றோம். அப்படி பண்ணல, இப்ப நீங்களே ஒரு புக் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா அந்த புக்கை வந்து முழு மனசோட கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க சொல்றாங்க. அப்படி படிச்சீங்கன்னா தான், இப்ப நீங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் புக் படிச்சீங்கன்னா தான் அதுல இருந்து வர எனர்ஜி உங்களால டைரக்டா அப்சர்வ் பண்ணி அது மாதிரி ஈஸியா உங்களால செயல்படுத்த முடியும். ஆனா கான்சென்ட்ரேஷனே இல்ல, இந்த புக்கை நீ படிச்சு முடிக்கணும், இந்த புக்கை படிச்சுட்டு வந்து நான் அதை முடிச்சுட்டேன் டிக் போடணுங்கிறதுக்கு படிச்சீங்கன்னா உங்களுக்கு அது யூஸே கிடையாது. அப்போ உங்க ப்ரோக்ராமிங் வந்து என்ன செய்யும்னா நமக்கு வர எனர்ஜியவும் குறைக்கும், நமக்கு வர ஹீலிங் எனர்ஜிஸுமே குறைக்க ஆரம்பிக்கும். அப்ப இது ஆட்டோமேட்டிக்கா ஹீலிங் எனர்ஜிங்கிறது எல்லாருக்கும் வந்துட்டே தான் இருக்கு. என்னன்னா நம்ம ப்ரோக்ராமிங் சரியா இல்லாதனாலதான் அந்த ஹீலிங் எனர்ஜி குறையுது. இப்ப நான் சொன்ன மாதிரி தான் சிக்னஸ் அதனால சில பேருக்கு லேட் ஆகுது ரெக்கவரியாக, சில பேருக்கு ஃபாஸ்டா இருக்கு, சில பேருக்கு சிக்னஸே வராம இருக்கு. அப்ப அந்த சிக்னஸே வராம இருக்கிறவங்களோட செல்ஃப் இமேஜ் ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப என்ன சொல்லலாம் அவங்களோட ப்ரோக்ராமிங் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கிறனால தான் அவங்களுக்கு சிக்னஸ் வர்றது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. சரிங்களா? இன்னொன்னு என்ன சொல்றாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இது டோர்கம் கொடுத்த எக்ஸாம்பிள், ஒரு லைட் வந்து இப்போ இங்க ஒரு லைட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லைட்டை வந்து நம்ம ஒரு பீம் வழியா அனுப்பி செவுத்துல அங்கிட்டு காமிச்சோம்னா இங்கிட்ட இருந்து வர்ற லைட் வந்து அங்கிட்டு அந்த பீம் அந்த செவுத்துல போய் நல்லா அழகா தெரியும்.
அதே இது நீங்க அந்த லைட் வர்ற அந்த பீமுக்கு நடுவுல ஒரு கார்ட்டூன் பிக்சர் மிக்கி மவுஸ் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. கார்ட்டூன் நெகட்டிவ் வச்சீங்கன்னா என்ன ஆகும்? அப்ப அந்த செவுத்துல இந்த பீம் ஆஃப் லைட்டா தெரியும்? மிக்கி மவுஸ் தான் தெரியும். சோ அதே மாதிரி தான் நமக்கு எல்லாருக்குமே எனர்ஜி வந்துட்டே தான் இருக்கு. ஹீலிங் எனர்ஜி ஆகட்டும், இல்ல நிறைய ஃபோர்ஸஸ்ல இருந்து வர்ற எனர்ஜி ஆகட்டும், எல்லாமே நமக்கு எல்லாருக்கும் வந்துட்டே தான் இருக்கு. ஆனா நம்ம என்ன செஞ்சிடறோம் அப்படின்னா அந்த கார்ட்டூன் பிலிம் மாதிரி நமக்குள்ள இந்த ப்ரோக்ராமிங்க தப்பா வச்சிருக்கிறனால அந்த செவுத்துல போய் மிக்கி மவுஸ் தெரியற மாதிரி நம்மளோட சட்டில் பாடிஸ்குள்ள அது அப்சர்வ் ஆகுறப்ப வேற மாதிரி அப்சர்வ் ஆகுது. சரியா? சோ சம்டைம்ஸ் அதையும் என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு உதாரணத்துக்கு சொல்றாங்க. ஒரு வைஃப் அவங்க ஹஸ்பண்ட சொல்றாங்க, எனக்கு ஐ லவ் யூ சோ மச் அப்படிங்கிறாங்க. அந்த ஹஸ்பண்ட் அவங்க லவ் சொல்றத புரிஞ்சுக்காம இமீடியட்டா கோ டு ஹெல் அப்படிங்கிறாரு. அப்ப அந்த ஹஸ்பண்ட் அந்த வைஃப் சொல்றாங்க, நான் நிஜமா ஐ மீன் இட், ஐ ரியலி லவ் யூ அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஹஸ்பண்ட் திருப்பி என்ன சொல்றாங்க, கோ டு ஹெல்லுங்கிறாங்க. இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா அவர்கிட்ட ஒரு ப்ரோக்ராமிங் இருக்கு. என்னதுன்னா யாரு அவங்கள்ட்ட அன்பு செலுத்தினாலும் அதை அக்செப்ட் பண்ணாம இமீடியட்டா ஹேட்ரட வெளிப்படுத்துறது. சரிங்களா? சோ நம்மளுமே சம்டைம்ஸ் அந்த மாதிரி பர்சன்ஸ் பார்ப்போம். நம்ம அவ்வளோ ஆசையா அன்பா போய் ஒரு விஷயத்த போய் அவ்வளோ சந்தோஷமா நம்ம சொல்ல போவோம். அவர் அன்னைக்கு என்ன மூட்ல இருந்தாரோ இல்ல அவர் ப்ரோக்ராமிங் எப்படி இருந்ததோ தெரியாது. அவங்க நம்ம மேல வல்லு 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 வல்லுன்னு உள்றது நம்ம சம்டைம்ஸ் இதை நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லயும் பார்த்திருப்போம், ஃபேமிலிலையும் பார்த்திருப்போம். சோ இதெல்லாம் டோர்கமிங் என்ன சொல்றாங்கன்னா இது அவங்களோட நெகட்டிவ் ப்ரோக்ராமிங் தான், தப்பான ப்ரோக்ராமிங் தான் அப்படி வெளிக்காமிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரிதான் மனிதனோட மனம் காம்ப்ளிகேட்டடா இப்படிதான் இருக்கு இப்போ. ஆனா இதை எப்படி மாத்தலாம்னு சொல்றாங்கன்னா கான்சென்ட்ரேஷன் இருக்கணும். இப்போ ஒருத்தவங்க கூட பேசுறோம், ஒருத்தர் விஷயத்த நம்ம செய்ய போறோம்னா அதுல முழு கான்சென்ட்ரேட் பண்ணியும் பிளஸ் நீங்க ரெகுலரா தியானம் பண்றது மூலியமா இந்த மாதிரி இருக்கிற எப்படி இந்த ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட லவ்வ கூட ஹேட்ரடா தான் பாக்குறாரோ, அப்ப நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் லவ்ங்கிற ஒரு எனர்ஜி அனுப்புறாங்க. இவரோட ப்ரோக்ராமிங்ல என்ன இருக்கு, ஹேட்ரட்ங்கிற ஒரு பிலிம் இருக்கு. அவருக்குள்ள வர்றப்ப என்ன ஆகுது, ஹேட்ரடா தான் வருது. அப்ப அந்த பிலிம், அந்த நெகட்டிவ் ப்ரோக்ராமிங்க நம்ம மாத்துறதுக்கான நல்ல வழிதான் கான்சென்ட்ரேஷன் சொல்றாங்க. சோ ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்க செய்யறத நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ண சொல்றாங்க. செகண்ட் ரெகுலரா தியானம் பண்ண சொல்றாங்க. இந்த ரெண்டு ஒண்ணுதான் உங்களோட பழைய ப்ரோக்ராமிங் எல்லாம் அழிச்சு புது ப்ரோக்ராமிங் பில்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். எது கான்சென்ட்ரேஷன். எந்த ஒரு விஷயத்தினாலும் முழு மனதோட அர்ப்பணத்தோட கான்சென்ட்ரேட் பண்ணி பாருங்க. ரெண்டாவது தியானம். இது ரெண்டு தான் உங்களுக்கு புது இந்த பழைய இமேஜ் எல்லாம் உடைச்சிட்டு புது இமேஜ் பில்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகுங்கிறாங்க. சரி, இந்த கான்சென்ட்ரேட் மூணாவதா என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நீங்க ஒரு செயல் செய்யறீங்கனாலே எதுக்காக அதை செய்யறீங்க ஃபர்ஸ்ட் அதை உங்களுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணத்துக்கு உங்களே கேட்டுக்க சொல்றாங்க. சரிங்களா? எதுக்காக நீங்க அந்த விஷயத்த செய்யறீங்க, யாருக்காக செய்யறீங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சோ நீங்க காலையில இருந்து தூங்குற வரைக்கும் நீங்க செய்யற எல்லா செயல்லையுமே இந்த क्वेश्चन கேட்டு பாருங்க. எதுக்காக நான் இதை செய்யறேன், யாருக்காக செய்யறேன். சரியா? இது ஆக்சுவலா இதுவுமே நம்ம நிறைய செல்ஃப் இமேஜ்ல பாத்திருக்கோம். நம்ம எந்த ஒரு விஷயம் செஞ்சனாலும் மத்தவங்கன்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா நம்ம அப்ப ரொம்ப மத்தவங்களுக்காக, இதுமே டோர்க்கம் சொல்லியிருக்காங்க, மத்தவங்களுக்காகவே வாழ்றதுமே இட் இஸ் நாட் குட் செல்ஃப் இமேஜ். சோ இதையும் எப்படி நம்ம செஞ்சுக்கலாம். இப்ப நம்ம ஃபேமிலிக்காகவே நம்ம குக் பண்றோம், வீடை பாத்துக்கிறோம்னாலுமே என் ஃபேமிலியோட நன்மையை கருதி நான் இந்த விஷயத்த ஆசையா செய்யறேன் அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்தீங்கன்னா உங்க இமேஜ் நல்ல இமேஜா இருக்கு. அதை விட்டுட்டு இவங்களுக்காக செய்யறேன், அவங்களுக்காக செய்யறேன், அவங்கள்ட்ட இருந்து வர்றதுக்கான ஒரு நல்ல பெயருக்காக செய்யறேன்னு நீங்க பண்ணீங்கன்னா என்ன சொல்றாங்க, நீங்க உங்க செல்ஃப் இமேஜ் ரொம்ப ரொம்ப புவரா இருக்குன்னு அர்த்தம்னு சொல்றாங்க. சோ இந்த ரெண்டு क्वेश्चन ரிப்பீட்டடா கேட்டுக்கோங்க. என்ன கேட்டுக்க போறீங்க, எதுக்காக நான் இந்த விஷயத்த செய்யறேன், யாருக்காக இந்த விஷயத்த செய்யறேன். இந்த ரெண்டு விஷயத்தையும் உங்களுக்குள்ள ஒவ்வொரு செயலையும் கேட்டுட்டே இருங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ன்றாங்க. செகண்ட் ஸ்டெப் என்னதுன்னா, எமோஷன்லி நான் யாருக்காக இந்த விஷயத்த செஞ்சுட்டு இருக்கேன். சரிங்களா? இப்போ நீங்களே ஒரு விஷயம் செய்யறீங்க. இப்ப நம்ம எமோஷனலா ஒரு சில நேரம் நம்ம கோவத்தோட சில விஷயத்த செய்யறோம், ஒரு சில நேரம் ஆசையாவும் செய்யறோம். சோ இந்த எமோஷன்ஸும் நான் எப்பப்ப எப்படி எப்படி என்ன செஞ்சுட்டு இருக்கேங்கிறத அந்த எமோஷன்ஸையும் கவனிக்க சொல்றாங்க. இன்னொன்னு, எந்த பிளான் அண்ட் ஐடியாவை சரி பண்றதுக்காக நான் இந்த விஷயத்தெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன். ஓகே, இது எல்லாமே ஒரு நல்ல விஷயமா செஞ்சுட்டே வர்றீங்க.
ஆனா திடீர்னு உங்க வாயை திறந்து ஒருத்தர் சபிக்க ஆரம்பிச்சிடுறீங்க, ஒருத்தவங்க புட் டவுன் பண்ண ஆரம்பிச்சிடுங்க, உன்னை எனக்கு பிடிக்கவே செய்யாது, நான் முழுசா உன்னை தான் வெறுக்கிறேன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கனாலே வந்து அப்ப நீங்க யாருக்கு சர்வ் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்ப நீங்க உங்க பாடி சொல்றத செஞ்சிட்டு இருக்கீங்களா, இல்ல உங்க ஆத்மா சொல்றத செஞ்சிட்டு இருக்கீங்களாங்கிறத கவனிக்க சொல்றேன். யாரு உங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா? உங்க ஆத்மா கண்ட்ரோல்ல இந்த பாடிஸ் இருக்கா, இல்ல இந்த பாடிஸோட கண்ட்ரோல்ல நீங்க இருக்கீங்களாங்கிறத கவனிக்க சொல்றோம். சரிங்களா? சோ அப்ப இந்த மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமான்னா, அப்ப மனுஷன் என்ன நீ கொலை பண்ணு, திருடு, அடி, உத, திட்டுன்னு இருந்ததுன்னா, அப்படி இருந்தீங்கன்னா நீங்க அப்ப சோல் கண்ட்ரோல்ல இல்ல, நீங்க அப்ப இந்த பாடிஸ் கண்ட்ரோல்ல இருக்கீங்க. அப்படி போனா வாழ்க்கை எப்படி இருக்கும்னா மோசமா தான் இருக்கும். ஆனா இதெல்லாமே எதனால நடக்குதுன்னு தோற்றம் சொல்றாங்கன்னா, உங்களோட ப்ரோக்ராமிங்னாலதான் நீங்க அப்படி இருக்கீங்கிறாங்க. சோ ரிப்பீட்டடா ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னா, இது என்னோட ப்ரோக்ராம் அப்படி இருக்கு, நானா இதுல இருந்து நான் மாறணும். இமீடியட்டா அங்க ஒரு பாசிட்டிவ் ப்ரோக்ராமிங்க போட்டுருங்க. சரிங்களா? சோ இந்த மாதிரிலாம் நீங்க இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்குள்ள கேட்க ஆரம்பிக்கவே இமீடியட்டா உங்களுக்கு என்ன தெரியும்னா, உங்க பழைய செல்ஃப் இமேஜ் ஃபுல்லா கிழிச்சு எடுத்துட்டு புதுசா ஒரு செல்ஃப் இமேஜ் வர்றப்போ இந்த உலகமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும், வாழ்க்கை ரொம்ப ஈஸியா மாறும். உங்களால வந்து ரிலேஷன்ஷிப் கூட ஈஸியா நிறைய பேரை நல்ல விதத்துல வந்து பழக முடியும். சரிங்களா? சோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் நீங்களே உங்களுக்குள்ள கேட்டுட்டே இருங்கன்னு சொல்றோம். சரியா? லாஸ்ட் ஒன், ப்ரோக்ராமிங் controls the interpretation and manifestation of the inspiration or impression that come from the higher source. ஓகே, நம்ம இந்த ப்ரோக்ராமிங் தான் வந்து என்ன செய்யுதுன்னா வந்து நமக்கு ஒரு செயலை வந்து நல்ல விதமா செஞ்சு முடிக்கிறதுக்கும் ஒரு நல்ல விளக்கம் கொடுக்கறதுக்கும் இந்த ப்ரோக்ராமிங் தான் நமக்கு உதவுது. யார்கிட்ட வர்ற செயல், யார்கிட்ட வர்றதுக்கு விளக்கம் கொடுக்க போறீங்கன்னா உங்களோட ஹையர் சோர்ஸ். இப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து, நீங்க இப்ப ஹையர் ஆர்கியே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஹையர் ஆர்கினா இந்த உலகத்தையே வந்து ரொம்ப ஒரு பெரிய ஆட்கள் இந்த உலகத்தை நல்ல விதமா கொண்டு போகணும்னு நிறைய முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. சோ இங்க வந்து மாஸ்டர் மோரியா வந்து நிறைய ஹையரார்கி பர்சன்ஸ் வந்து இந்த உலகத்தை ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய நல்லது செஞ்சுட்டு இருக்காங்க. அதுல ஒரு உதாரணத்துக்கு என்ன சொல்றாங்கன்னா, மாஸ்டர் மோரியா வந்து ஒரு ஹையரார்கியோட ஒரு மெம்பர். அவர் வந்து என்ன செய்யறாருன்னா வந்து நிறைய நேரத்துல வந்து அவர் வந்து அவங்களோட வேலை வந்து டைரக்டா யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க. ஒரு மெசேஜாவோ இல்ல என்ன சொல்லலாம் ஒரு சிம்பிளாவோ அனுப்பிச்சுட்டே தான் இருப்பாங்க. அவங்க வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா, ஸ்பெயின், சைனா அண்ட் அமெரிக்காவுக்கு வந்து இந்த பெரிய பெரிய வார்லாம் வர்றப்ப நிறைய இம்ப்ரெஷன்ஸ், நிறைய சிம்பிள்ஸ் எல்லாம் வந்து அனுப்பிச்சுட்டே இருந்திருக்காங்க. ஆனா அந்த நாட்டுல இருக்கிற மக்களுக்கு வந்து அதை கேட்ச் பண்ணி அதே மாதிரி செயல்படுத்த தெரியலங்கிறாங்க. மேபி சம்டைம்ஸ் கேட்ச் பண்ணிருப்பாங்க, ஆனா அவங்களோட ப்ரோக்ராமிங் தப்பா இருக்கறனால அதை செயல்படுத்துறது தப்பா செயல்படுத்துவாங்க. சோ இவங்களோட வேலையே என்னது அப்படின்னா வந்து இந்த மாதிரி மெசேஜஸ் வர்றத அனுப்பிச்சுட்டே இருக்கிறது தான். நமக்கு வந்து எப்ப நம்ம ப்ரோக்ராமிங் நல்லா இருக்கோ, இந்த ஹையர் ஆர்கில இருந்து வர்ற இம்ப்ரெஷன்ஸோ மெசேஜஸோ எப்ப வந்து கரெக்டா நமக்கு புரியும்னா, நம்மளோட ப்ரோக்ராமிங் நல்ல அழகான ப்ரோக்ராமிங்கா இருக்கு, ஏன் செல்ஃப் இமேஜ் நல்லா பாசிட்டிவா இருக்கிறப்பதான், குட் செல்ஃப் இமேஜ் இருக்கிறப்பதான் அவங்க சொல்ற விஷயம் அவங்க சொல்ற மாதிரியே நமக்கு புரியும்னு சொல்றாங்க. சரியா? இதெல்லாம் நான் தெரிஞ்சு என்னங்க செய்ய போறேன்னா, ஒரு ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஷனருக்கு சேவை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு அவங்களோட வாழ்க்கையில. சோ நீங்க இங்க போய் சர்வ் பண்ணு, இங்க இருக்கிற மக்களுக்கு எனர்ஜி தேவையா இருக்கு, இங்க இருக்கிற மக்களுக்கு சாப்பாடு தேவையா இருக்குன்னு சொல்லி அங்கிருந்து அனுப்புற இம்ப்ரெஷன்ஸை கேட்ச் பண்ணீங்கன்னா தான் உங்களால ஈஸியா மனித சமுதாயத்துக்கு சேவை பண்ணவே முடியும். சோ இதையும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு நல்ல மனிதனா இருக்கிறதுக்கு இல்ல ஒரு நல்ல லீடரா இருக்கிறவங்க கூட வந்து ஒண்ணு அந்த லீடருக்கே வந்து எப்படி இருக்கும்னா, இந்த இம்ப்ரெஷனை நல்லா கரெக்டா கேட்ச் பண்ணி கரெக்டா அதை எக்ஸ்பிரஸும் பண்ண தெரியும். இன்னொன்னு, இந்த ஒரு நல்ல எக்யூப்மெண்ட் இருந்தாதான் வர்ற விஷயத்த அழகா டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். இங்க இருக்கிற எக்யூப்மெண்ட்னா மிஷின்ஸ் கிடையாது. உங்களோட சட்டில் பாடிஸ் நல்லா கிளீனா பியூரா இருந்தாதான் அவங்க சொல்ற இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்க சொல்ற மாதிரியே நமக்கு புரிஞ்சு அதை நம்ம அழகா டிரான்ஸ்லேட் பண்ணி இந்த வேர்ல்டுல அதை செயல்படுத்தவும் முடியும். சரிங்களா? இதுக்கு வந்து நீங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸா தான் இருக்கணும்னு கிடையாது. சேவைங்கிறது யாருனாலும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. பெரிய பெரிய கோடீஸ்வரங்களுமே வந்து நிறைய பேருக்கு சாப்பாடு போடுறது, ஸ்கூல்ஸ்ல நிறைய ஸ்கூல்ஸ் ஃப்ரீயா கட்டி விட்டுருக்காங்க, நிறைய பேருக்கு இன்னும் தானம் பண்றாங்க, நிறைய ரூபா தானம் பண்றாங்க, சாப்பாடு தானம் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு தான் இருக்காங்க.
ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல கரெக்டாக கொடுக்கணும்னு தெரியறதுக்குமே உங்களோட ப்ரோக்ராமிங் நல்லா இருந்தால் தான் அந்த இதையுமே உங்களால் கேட்ச் பண்ணி வந்து மற்றவங்களுக்கு அதை வந்து செல்லவும் முடியுன்றாங்க. ஸோ இங்கே டோர்கம் இங்கே என்ன போட்டிருக்காங்கன்னா, யார் ஒரு நல்ல லீடராக இருக்க முடியும்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு கமாண்டர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் தான் வந்து வாரை வழி நடத்தி வாருக்கு அவரோட ட்ரூப்பை வழி நடத்தி கொண்டு போறப்போ கமாண்டர் ஒன்று சொல்றாரு, ஆனா அங்க இருக்கிற பீப்புள் யாருமே கேட்காம அவங்க இஷ்டத்துக்கு வார்க்கு ரெடி ஆனாங்கன்னா அப்போ வார் எப்படி இருக்கும்? கண்டிப்பா இவங்க தான் தோல்வி பார்க்க போறாங்க. ஸோ அதே மாதிரி தான் என்ன சொல்றாங்கன்னா வந்து, கடவுள் அடுத்து இருக்கிற அந்த ஹயரார்கிஸ்லேருந்து வர இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம அழகாவும் நல்ல விதமா கரெக்டாகவும் புரிஞ்சுட்டு கரெக்டா செயல்படுத்தவும் செய்யணும். ஸோ இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு அந்த கான்சென்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறாங்க. சரிங்களா? நம்ம எல்லாருமே தியானம் பண்றோம். சில பேர்லாம் தியானத்துல என்ன நடந்ததுன்னே தெரியல, நான் தூங்கிட்டேன், எங்கேயோ போயிட்டேன், என்னமோ யாரோ சொன்னாங்க, எனக்கு ஆனா என்னன்னு புரியலங்க பாத்தீங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து உங்களுக்கு கரெக்டா கான்சென்ட்ரேஷன் நீங்க ரெகுலரா பண்ணதான் அங்க வர்ற விஷயத்தையும் உங்களால புரிஞ்சு கான்சென்ட்ரேட் பண்ணி செயல்படுத்தவும் முடியுங்க. ஸோ இதையும் அதை தான் போட்டிருக்காங்க. Your programming changes or alters the direction of the impression coming from higher source, or at best it may translate exactly what is reaching you and you are giving to others. Okay, so நம்ம அதனால வந்து இப்போ இந்த புக்கே படிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு மாதிரி புரிதலா இருக்கும். சம்டைம்ஸ் வந்து இன்னும் நமக்கு நிறைய எனர்ஜியோட அந்த புரிதல் வர்றப்போ வந்து அதை எனக்கு புரிஞ்ச மாதிரி சொல்றேனா இல்ல டோர்க்கம் எழுதுனதை அப்படியே சொல்றேனாங்கிறதுலயுமே வந்து வித்தியாசம் இருக்குங்கிறாங்க. சரிங்களா? ஸோ சம்டைம்ஸ் வந்து இந்த புக்கு படிக்கிறப்பலாம் வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் நினைச்சிட்டு வந்து உட்காருவேன். இங்க ஏன்னா உட்கார்ந்த உடனே பார்த்தோன்னா அதோட புரிதலே நம்ம புக்கு படிக்கிறப்ப இப்ப வேற மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டான இம்ப்ரெஷன்ல தான் நம்ம சொல்றோமா இதெல்லாமே வந்து என்னோட சட்டில் பாடிஸை பொறுத்து தான். ஸோ நீங்களுமே நிறைய பேருக்கு வந்து நம்ம அட்வைஸ் பண்ணல, நிறைய பேர் வந்து சில கிளாரிபிகேஷன்ஸ் கேட்கறப்பயுமே வந்து நம்மளால அவங்களுக்கு நல்ல கரெக்டான கிளாரிபிகேஷன் கொடுக்க முடியுதுன்னா நம்மளோட சட்டில் பாடிஸும் கிளீனா நம்ம ப்ரோக்ராமிங் நல்லா இருந்தா தான் கொடுக்க முடியும். சரிங்களா? அங்க லாஸ்டா என்ன போட்டிருக்காங்கன்னா, the greatest leaders that appeared are Buddha, Christ and Krishna, but we did not translate them correctly because of the programming in our computers. அப்போ நீங்க அவங்க கொடுத்துட்டு போன அந்த பைபிள் பிளஸ் பகவத்கீதா பிளஸ் புத்தர் கொடுத்துட்டு போன டீச்சிங்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து அவங்க கொடுத்ததை வந்து நமக்கு கரெக்டா டிரான்ஸ்லேட்டாவும் ஆகல. ஏன்னா நம்ம தப்பான ப்ரோக்ராமிங் வச்சிருக்கிறோம். சரிங்களா? ஸோ நம்மளும் அந்த மாதிரி கிரேட் லீடர்ஸா ஆகணும், இல்ல அவங்கள்ட்ட வர இம்ப்ரெஷனையாவது கரெக்டா கேப்சர் பண்ணணும்னு நினைச்சோன்னா அப்ப நம்மளுமே வந்து செல்ஃப் இமேஜை ரொம்ப அழகா வச்சுக்கணும். நம்ம செய்யற ஒவ்வொரு செயல்லையுமே வந்து நல்லா தேர்ச்சி பெற்றவங்களா இருக்கணும். ஒரு ஹீலரா இருந்தோம்னா பெஸ்ட் ஹீலரா இருக்கணும், ஒரு பேச்சாளரா இருந்தோம்னா பெஸ்ட் பேச்சாளரா இருக்கணும், ஒரு வீட்டை நிர்வகிக்கிறதுல ஒரு ஹவுஸ் ஹெல்ப்பருங்கிற ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தனாலும் பெஸ்ட் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம். ஸோ நீங்க இருக்கிற ஒவ்வொரு இதுலயும் ஃபீல்டுலயும் நீங்க பெஸ்டா இருக்கணும். அதுதான் வந்து லீடர்ஷிப் அப்படின்னு சொல்லி டோர்கம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல அவர் ஒரு மெயினான கொஸ்டின், இது அவர் நிறைய கொஸ்டின் ஆன்சர்ஸ் போட்டிருக்காரு, அது ஒன்னு மட்டும் படிக்கிறேன். How are self image and self respect connected? ஓகே, நிறைய பேர் வந்து எனக்கு மரியாதையே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சில பேர் வந்து எனக்கு மரியாதை குடுன்னு கேக்குறாங்க. சோ அதெல்லாம் வந்து இங்க டோர்க்கம் என்ன போட்டிருக்காங்கன்னா வந்து, எப்பெல்லாம் நம்மளோட செல்ஃப் இமேஜ் ரொம்ப அழகா ஸ்ட்ராங்கா பாசிட்டிவா இருக்கோ, ஆட்டோமேட்டிக்கா நம்மள்கிட்ட வந்து பழகுறாளோ பேசுறாளோட வந்து நம்ம கிட்ட ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்வாங்களாம், நம்மள ஒரு மரியாதையோட பழகுவாங்களாம், நம்மளோட மரியாதையா ட்ரீட் பண்ணுவாங்க, நம்மள்ட்ட மரியாதையா பேசுவாங்க. ஆனா எப்பெல்லாம் நம்ம செல்ஃப் இமேஜ் வந்து சரியா இல்லையோ நம்ம லைஃப் வந்து கண்டிப்பா பெயின் சஃபரிங் பிளஸ் வந்து அந்த பர்சன்ஸ் வந்து நம்மளை மதிக்காம தான் இருப்பாங்கங்கிறாங்க. ஸோ உங்க செல்ஃப் இமேஜுக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்டுக்குமே கனெக்ஷன் இருக்கு. ஸோ நீங்க எவ்வளோக்கு உங்க செல்ஃப் இமேஜை நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி அழகா பியூரா பியூட்டிஃபுல்லா வச்சுக்கிறீங்களோ அவ்வளோக்கு உங்க வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் மிஸ்ட்ரி ஆஃப் செல்ஃப் இமேஜ். ஸோ உங்க செல்ஃப் இமேஜ் நீங்க ஸ்ட்ராங்கா பியூட்டிஃபுல்லா பாசிட்டிவா மாத்த உங்க லைஃபுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும், ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா உங்கள்ட்ட நல்ல விஷயங்களா உங்களை தேடி வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ அதுதான் மிஸ்ட்ரி அன்லாக்ட், த மிஸ்ட்ரி ஆஃப் செல்ஃப் இமேஜ் வந்து அதுதான். சரிங்களா? ஸோ வாழ்க்கையோட பிரச்சனையை விட்டுரும். என் வாழ்க்கை நல்லா இருக்கு, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு, ஹாப்பியா இருக்கு, பீஸ்ஃபுல்லா இருக்குன்னா அதுக்கான காரணம் நம்ம மட்டும்தான்.
அப்போ நம்ம வாழ்க்கை நல்லா இல்லைனாலும் அதுக்கும் நம்ம தான் காரணம். அதுக்கான ஸ்டெப்பை தயவு செஞ்சு இன்னையிலேருந்து எடுக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ திஸ் வீடியோ இஸ் ஓப்பன் டு பப்ளிக். இது நீங்கள் யாருக்குனாலும் ஷேர் பண்ணலாம். லைஃப்பில் நிறைய இஷ்யூஸ் இருக்கிறவங்க இதை ரிப்பீட்டடாக கேட்க உங்கள் செல்ஃப் இமேஜ் மாற ஆரம்பிக்கும். ஸோ இந்த புக் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த புக்கு வேணும்னா வாங்கிக்கலாம். இது ஃபீட்பேக் கொடுத்தவங்க வந்து இந்த புக்கை படிக்க ஆரம்பித்தாலே நமக்குள்ள நிறைய சேஞ்சஸ் இது. ஆக்சுவலாக எனக்குமே அது நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்தது. ஸோ இஃப் யூ விஷ் யூ கேன் பை த புக் ஃப்ரம் மிஸ்டர் ஜெயக்குமார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ இது வந்து இந்த செல்ஃப் இமேஜோட 15th, இன்னைக்கு வந்து 15th செஷன். இன்னையோட செல்ஃப் இமேஜ் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீக்லேருந்து மேபி சோலார் ஏஞ்சல் இல்லாட்டி ஸ்ப்ரிங் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி இல்லாட்டி இன்னொரு 2-3 புக் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டியூஸ்டே வி வில் மீட் வித் த நியூ புக். ஓகே, பாய் எவ்ரி ஒன்.